ஹாய் ஹலோ வெல்கம் டு டார்க் ரசல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீசல் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னதுன்னா, டீசல் திருடிக்கிட்டு ஊருக்கு நல்லது செய்கிறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். அதே மாதிரி டீசல் திருடி நம்மளும் பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொரு கும்பல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் ஃபுல்லாகவே இந்த டீசல் திருடுறது இந்த மாதிரியாக தான் கதை போகும். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு மீனவர் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் மீனவர் சமுதாயத்தை காப்பாற்றுற மாதிரியும் இந்த கதை மூவ் ஆகும். மீனவர்கள் இந்த குப்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க, அவங்கள எப்படி அந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன். வேடிக்கை மட்டுமே மக்களால் பார்க்க முடியும்னு நினச்சிட்டு விளையாடவே தெரியாத 2 அம்பையருங்க நான் இல்லாத நேரத்தில் ஈஸியாக ஜெயிச்சுலாம் நாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஹரிஷ் கல்யாண் எல்லாமே நல்லா. ஹரிஷ் கல்யாண் ஒரு கொஞ்சம் புதுசான ரோல் ஆனாவே நல்லாவே பண்ணியிருந்தார். படத்தில் வினயெலாம் நல்லாவே பண்ணியிருந்தார். வினயோட கோபமான ஒரு சீக்வன்ஸ் வரும். வினய் ஒரு சைக்கோதனமாலாம் மாறுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தார் வினய். ஊருக்குள்ள எத்தனை திருடா இருக்கணும்னு போலீஸ்காரன் தான் முடிவு பண்ணணும். படத்தில் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த படமே ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு இந்த படத்தில் உள்ள ஒரு பாட்டு தான். பீப் சாங், பியர் சாங். அந்த பாட்டு இந்த படத்தில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை. சம்மந்தமே இல்லாமல் தேவையில்லாத இடத்துல வந்துட்டு இந்த பாட்டை வச்சுருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோன்னா நடித்தவங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ்னால் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. மீனவர் சமுதாயத்தோட செகண்ட் ஹாஃபில் எல்லாமே வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. படத்தோட பாசிட்டிவே செகண்ட் ஹாஃப் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லனா இந்த டீசலை பற்றின ஒரு கதைகள், இந்த டீசல் திருடுறதை பற்றி அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லாவே காட்டி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தில் பாசிட்டிவ் வரவே இல்லை. கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது, அதாவது செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக கதை நல்லாவே மூவ் ஆகிருக்கும். கத்தி படம் மாதிரி இருக்கும். கத்தி படத்தில் கடைசியில் போய் உட்கார்றது, இந்த போராட்டம் பண்ணுறது தண்ணிக்காக, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு கத்தி படம் தான் ஃபீல் ஆகுனுச்சு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறையவே இருக்குது. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அவங்க இந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, மீனவர் சமுதாயத்துக்கு மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது, அந்த சீன் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பயம் வரணும்னா அவங்களுக்கு பாதிப்பு பெருசாக இருக்கும். ஸோ நெகட்டிவ்னு பார்த்தோன்னா படத்தில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் முரட்டுத்தனமான ஒரு லேகுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் லவ் பண்ணுறீங்க, சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினோட கனவுல கடல் கண்ணி. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து அவங்க கதை வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் ஆரம்பிச்சுட்டு போயிருப்பாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். போட்டு ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு கடலில் போயிட்டு ஒளி வச்சுருப்பாங்க. அதாவது கடலில் கொஞ்ச நாளைக்கு மறைமுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக போணுச்சு. ஹரிஷ் கல்யாண் கடலுக்கு போனதுக்கப்புறம் எதுவும் கொஞ்சம் லேக் ஆகன மாதிரி ஒரு விஷயம் நான் ரொம்பவே லேக் ஆகன மாதிரி இருந்துச்சு அந்த. ஸோ ஹரிஷ் கல்யாண் வந்துட்டு இந்த கடலில் போயிட்டு மறைஞ்சி இருக்கும் போது தான் இந்த லவ் சீக்வன்ஸே நடக்கும். இந்த லவ் சீன்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் தேவையே இல்லை. இந்த படத்துக்கு ஒரு ஹீரோயினே கொண்டு தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ முக்கியமே இல்லை இந்த கதைக்கும். அவங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு லாயராக வச்சுருக்காங்க. அதுவும் ஏதோ கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா லாயருக்கான கேரக்டர் வந்துட்டு இன்னொருத்தர் அங்கே இருப்பார். இவங்க வந்துட்டு அவ்வளோ பெருசாக ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொறுக்கிப்ப ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த ஹீரோயின் கிட்ட இருந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களோ, அவங்க ஏதாச்சும் பெரிய ஹெல்ப் ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்களோன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் படம் முடிகிற வரைக்கும் அது ஒன்றுமே அந்த மாதிரி நடக்கலை. வலையில் சிக்கின மீனும் லவ்வில் சிக்கின ஆணும் தப்பிக்கவே முடியாது.
வேறு இந்த படத்தை பற்றி பெருசான ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துட்டு அதுக்குமே ரொம்ப ஆவரேஜான ஒரு படம் தான். படம் ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, படம் வந்துட்டு நல்ல படமும் சொல்ல முடியாது. இது ஒரு பக்கா ஆவரேஜான ஒரு படம் தான் டீசல். மொத்த பேரையும் சுத்தல்ல விட்டுருக்கானே, அவன் பேர் என்ன? பைசன், டீசல், டியூட், இந்த 3 படத்தில் எந்த படம் தீபாவளிக்கு வின்னர்னு பார்த்தலாமா? இந்த வருஷம் தீபாவளி வின்னர்னு என்ன கேட்டிங்கன்னா நான் பைசன் தான் சொல்லுவேன். மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. டியூட் அட் சேம் டைம் ஒரு மொக்க படம்னு கூட சொல்ல முடியாது. காமெடிக்காக பார்க்கலாம், கதைப்படி பார்த்தா சத்தியமாக மொக்க படம் தான். டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ, வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. தம்பி பண்ணு பண்ணு. டீசல் மொக்க படம், ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படம். ரொம்ப மொக்கன்னு சொன்னால் நம்மள அடிச்சிருவீங்க. ஏண்டா நல்லா வளர்ந்துகிட்டு வர, ஊரெல்லாம் உன்னை பத்தி தான் பேசுறாங்க, எதுக்கு இதெல்லாம்? ஸோ இந்த வருஷத்தோட தீபாவளி வின்னர் இஸ் பைசன். அவ்வளோதான். இப்போ என்ன ஒண்ணும் இல்ல. அடுத்து ஒரு கான்டென்ட் வீடியோலையோ அடுத்து ஒரு மூவி ரிவ்யூலையோ நான் திரும்பி உங்களை பார்க்குறேன். பாய். இசி மசியாரோ மசி மசித்தாரோ நாகசாக்கி ஹிரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா குருசோவா நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா.